உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, வழக்கமாகவே கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடி, கட்டாயம் அதை கடைபிடி, அவரின் நியமங்களை உன் வாழ்க்கையில் ஏற்று பின்பற்று என்று சொல்லி இறை வார்த்தைகள் அமைந்திருப்பதை பார்த்தோம். ஆனால் இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் சொல்லுகிறது, நீ விரும்பினால் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடி. அப்படி என்றால் ஆண்டவர் ஒரு ஆப்ஷனை நமக்கு தருகிறார். நீ செய்தால் செய், செய்யாவிட்டால் பரவாயில்லை, அதற்கான பின்விளைவை நீ நிச்சயமாக அனுபவிப்பாய் என்பதுதான் அதனுடைய பதிலாக இருக்கிறது. நீ விரும்பினால் கடவுளுடைய கட்டளையை ஏற்று கடைபிடி. உன் விருப்பத்தை பொறுத்து உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார். உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள். உனக்கு தேவையானது எது என்பதை நீ தேர்ந்தெடுத்து எடுத்துக்கொள். உனக்கு நன்மை வேண்டுமா, தீமை வேண்டுமா, நல்லது வேண்டுமா, கெட்டது வேண்டுமா, அநீதியானது வேண்டுமா, நீதியானது வேண்டுமா, உண்மையானது வேண்டுமா, பொய்யானது வேண்டுமா என்பதை நீர்தான் தேர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருவேளை அநீதிக்கும் தீமைக்கும் பொய்யுக்கும் புரட்டுக்கும் நீ முக்கியத்துவம் கொடுக்கிறாய் என்றால், அவற்றை உன் வாழ்க்கையில் நீ தேர்ந்து கொள்ளுகிறாய் என்றால், அதற்கான பின்விளைவை, தண்டனையை நீ நிச்சயம் அனுபவித்துதான் ஆக்க வேண்டும். ஒருவேளை உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் அன்பிற்கும் இரக்கத்திற்கும் மன்னிப்பிற்கும் நீ இடம் கொடுக்கிறாய் என்றால், அதற்கான பலன்களையும் உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்க கூடும். ஆண்டவர் சொல்லுகிறார், பாவம் செய்ய எவருக்கும் அவர் அனுமதி தந்ததில்லை. நமக்குள்ள ஒரு சுதந்திரம் இருக்கிறது. நாம் எதை தேர்ந்தெடுக்கணும், எதை தேர்ந்தெடுக்க கூடாது, எது எனக்கு வேண்டும், எது எனக்கு வேண்டாம் என்கிற சுதந்திரத்தை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். அதைத்தான் நாம் தொடக்க நூல் புத்தகத்திலேயே பார்க்கிறோம். ஆதாம் ஏவாளுக்கு அந்த பழத்தை உண்ணக்கூடிய சுதந்திரம் இருந்தது, அதை உண்ணக்கூடாத சுதந்திரமும் இருந்தது. அவர்கள் வேண்டாம் என்று இருந்திருந்தால் அதை உண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. பாவம் இந்த உலகத்தில் நுழைந்திருக்க அவசியமில்லை. பாவத்தின் விளைவாக அவர்கள் தண்டனை பெற்றிருக்க வேண்டிய அவசியமில்லை. அந்த சுதந்திரத்தை அவர்கள் தவறாக கையாண்டார்கள். அதை பறித்து உண்டால்தான் என்ன பெருசா ஆயிட போகுது அப்படின்னு நினைச்சாங்க. அதன் வழியாக பாவம் நுழைந்தது, தண்டனையை பெற்றார்கள், சாவு இந்த உலகத்திற்கு வந்தது. சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போரின் மீது அவரது பார்வை என்றும் இருக்கும் என்று சொல்லி வலியுறுத்துகிறது இன்றைய நாளின் முதல் வாசகம். வானதூதர் ஒருவர் இந்த உலகத்தை சுற்றி வந்து கொண்டே இருந்தாராம், காவல் காத்து கொண்டே இருந்தாராம். அப்பொழுது ஒரு கொக்கு ஒன்று ஆற்றங்கரையில் ஒற்றை காலில் நின்று கொண்டிருக்கிறது. ஒற்றை காலில் நின்று கொண்டிருக்கிற அந்த கொக்கை பார்த்து வானதூதர் வியந்து போய் அதன் அருகில் வந்து, ஒற்றை காலில் நின்று கொண்டிருக்கிற கொக்கே, உன் தவந்தான் என்ன, உன் தேவைதான் என்ன என்று கேட்கிறார். நான் ஐரை மீனுக்காக இந்த இடத்திலே தவம் கிடக்கிறேன், அதற்காக இந்த இடத்திலே நான் காத்து கிடக்கிறேன், எனக்கு அந்த ஐரை மீன் வேணும் என்று கேட்டதா. உனக்கு ஐரை மீன் வேண்டுமா, இல்லை சொர்க்கம் வேண்டுமா? நான் உனக்கு சொர்க்கத்தை தருகிறேன், சொர்க்கத்திற்கு வா, போகலாம் என்று சொல்லி அந்த கொக்கை அழைத்தாராம் வானதூதர். அந்த கொக்கு சொன்னதாம், சொர்க்கத்துக்கு வருகிறேன், பரவாயில்லை, சொர்க்கத்தில் ஐரை மீன் இருக்குமா அப்படின்னு கேட்டுச்சான். அன்பு சகோதர சகோதரிகளை, பல நேரங்களில் நம்முடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் கூட இப்படிதான் குறுகி போகிறது. குறுகிய வட்டத்தில் நம்முடைய தேவைகளை, நம்முடைய அன்றாட ஆசைகளை மட்டுமே நினைத்து
இதுதான் வாழ்க்கை என்று சொல்லி நாம் நினைத்து விடுகிறோம். சொர்க்கத்திற்கு போனால் நமக்கு எல்லாம் கிடைக்கும். சொர்க்கம்தான் இந்த உலகத்திலேயே மிக மிக மதிப்பு மிக்கது, உயர்வானது. அதை அடைவதற்காகத்தான் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை அறியாத அந்த கொக்கு சொர்க்கத்தில் எனக்கு ஐரை மீன் கிடைக்குமா என்று சொல்லுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு அற்புதமான சில அறிவுரைகளை இன்றைய நாடினுடைய நற்செய்தி வாசகத்திலிருந்து நமக்கு வழங்குகிறார். முதலாவது அறிவுரை, கொலை செய்யாதே. இரண்டாவது, விபச்சாரம் செய்யாதே. மூன்றாவது, பொய்யாணை இடாதே. ஆனால் இந்த உலகம் இதைத்தான் இன்றைக்கு அதிகமாக செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். கொலை செய்வது. கொலை செய்வது என்றால் ஏதோ கத்தியை கொண்டு போய் அடுத்தவர்களை குத்தி கொலை செய்வது மட்டும் கொலை என்று அல்ல. இன்றைக்கு நாம் பேசுகிற வார்த்தைகள் கூட, நாம் செய்கிற சிறு சிறு செயல்களின் வழியாக பிறர் மனதை காயப்படுத்துவதும், பிறர் மனதை புண்படுத்துவதும், பிறர் மனதை நோகச் செய்வதும் கூட கொலைதான். அவர்களை வருத்தத்தில் ஆழ்த்துகிற போது நாம் பேசுகிற வார்த்தைகள் சில நேரங்களில் காயங்களை பிறருக்கு தருகிறது. ஆறாத ரணங்களாக இந்த மனதிலே போய் தங்கி விடுகிறது. அது கூட கொலைக்கு சமம்தான். ஆண்டவர் சொல்லுகிறார், கொலை செய்யாதே. அவற்றுக்கான எண்ணமும் சிந்தனையையும் உன் மனதிற்குள் நீ கொண்டு வராதே. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நேசிப்பதற்கும் அன்பு செய்வதற்காகவே உன்னை நான் படைத்திருக்கிறேன். ஒருவர் மற்றவரை மன்னிப்பதற்காகவே உன்னை படைத்திருக்கிறேன். ஒருவர் மற்றவரோடு இணைந்து இறுக்கமாக, நெருக்கமாக, அன்போடு, உறவோடு வாழ்வதற்காகவே உன்னை படைத்திருக்கிறேன். எனவே கொலை செய்யாதே. இது ஒரு கட்டளையாக நமக்கு தரப்படுகிறது. இரண்டாவது, விபச்சாரம் செய்யாதே. மோகப்பாவம். இன்றைக்கு இந்த நவீன காலகட்டத்தில் அதிகமாக இந்த மோகப்பாவம் செய்கிற சூழ்நிலை பெருகிக் கொண்டே வருகிறது. இது மிகுந்த ஒரு மன வருத்தத்தை நமக்கு தருகிறது, ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. இந்த உலகம் எங்கே போய்க் கொண்டிருக்கிறது? இந்த உலகத்தினுடைய நடத்தைகள் எல்லாம் எப்பேற்பட்டதாக இருக்கிறது? தீமைகள் பெருகிக் கொண்டே இருக்கிறதே. தொடக்க நூல் புத்தகத்திலே நாம பார்க்கிறோம், ஆண்டவர் சோதோம் குமாரா மக்களை அழித்தார். கந்தக தீயினால் அவர்களை அழித்தார். ஏன் அவர்களை அழித்தார்? ஏனென்றால் அந்த இடத்தில் தீமை பெருகியது. தவறான உறவுகள், இச்சைகள் அதிகமானது. இச்சைகளை ஆண்டவர் அருவருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இவற்றை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இதை தெளிவாக எடுத்து சொல்லுகிறது இறை வார்த்தை பகுதிகள். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 13வது அதிகாரம் 4வது இறை வார்த்தை. திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள். திருமண வாழ்க்கையில ஒரு பிரம்மாணிக்கத்தை, ஒரு உடன்படிக்கையை நாம கொண்டு வரோம். என் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரம்மாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். ஒரு பிரம்மாணிக்கத்தை கொண்டு வரோம். ஆனால் அந்த பிரம்மாணிக்கத்தை தவறுவதுதான், ஒருவர் மற்றவருக்கு துரோகம் செய்வதுதான் இந்த விபச்சாரத்தின் அடையாளம். திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள். மணவரை படுக்கை மாசுராமல் இருக்கட்டும். காமுகமும் விபச்சாரத்தில் ஈடுபடுவோரும் கடவுளின் தீர்ப்புக்கு ஆளாவார். தெளிவாக சொல்லுகிறது இறைவார்த்தை. மேலும் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 18 முதல் 20 வரை உள்ள இறைவார்த்தைகளை வாசிக்கும் போது, இப்படி விபச்சாரத்தில் ஈடுபடுகிறவர்களும், தவறான உறவில் ஈடுபடுகிற இச்சைகளுக்கு இடம் கொடுக்கிறவர்களும் எப்பேற்பட்ட செயலை செய்கிறார்கள் என்றால், அவர்கள் தங்கள் சொந்த உடலுக்கு எதிராகவே பாவம் செய்கிறார்கள். உடல் இந்த தூய ஆவியானவருடைய தங்கும் கோவில் என்பதை மறந்து உடலுக்கு எதிராகவே அவர்கள் பாவம் செய்கிறார்கள். கடவுள் சொல்லுகிறார், இந்த உடல் உங்களுக்கு சொந்தமானது அல்ல,
உங்களுக்கு உரியது அல்ல, நான் உங்களை என் சாயலிலும் உருவிலும் படைத்திருக்கிறேன். அப்படி என்றால் இந்த உடலானது புனிதமானது, பரிசுத்தமானது, எனக்குரியது, நான் உன்னை விலை கொடுத்து மீட்டிருக்கிறேன். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள், இச்சைகளையும் தீமைகளையும் நாடி விரும்பி தேடாதீர்கள் என்று சொல்லி அறிவுறுத்துகிறது இன்றைய நாளின் நற்செய்தி. மூன்றாவதாக, பொய்யாணை இடாதீர்கள். பொய்யாணை. இன்றைக்கு நிறைய பித்தலாட்டங்கள், பொய்யான தகவல்களை தந்து கொண்டிருப்பது, யாரையாவது எப்படியாவது ஏமாற்றி வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடணும்னு நினைக்கிறது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. மிகுந்த கவனம் தேவை. ஒரு காலகட்டத்தில் சொல்லுவார்கள், கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் பொய் பேச மாட்டார்கள், அவர்கள் உண்மைக்கு சான்று பகர்வார்கள் என்று. ஆனால் இன்றைக்கு நிலைமை தலைகீழாக மாறி போயிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பொய் பித்தலாட்டங்கள், ஏமாற்று வேலைகள், இது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. மிகுந்த கவனம் வேண்டும். சத்தியம் செய்கிறோம், பொய் சத்தியம், பொய் சத்தியம் செய்து காரியத்தை சாதித்துக் கொள்ள நினைக்கிறோம். பொய்யானவற்றை, தவறான ஒன்றை கூட மெய்ப்பிப்பதற்காக எந்த எல்லைக்கும் நாம் போகிறோம். மனம் சஞ்சலப்படுவதே கிடையாது. ஐயோ, நாம பொய் பேசுறோமே, தவறாக பேசுகிறோமே, ஏமாற்றுகிறோமே, எந்த சஞ்சலமும் இல்லாமல், மனநோகமும் இல்லாமல் செய்கிற தவற்றை தைரியத்தோடு செய்கிறோம். பொய்யானை இடுகிறோம். ஆண்டவர் அதை கண்டிக்கிறார். சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வார்த்தைகள் ஆம் என்றால் ஆம் என்றும், இல்லை என்றால் இல்லை என்றும் இருக்கட்டும் என்று தெளிவாக சொல்லுகிறது இறை வார்த்தை. ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. இந்த தெளிவு, புரிதல் என்பது நமக்கு வேண்டும். இதை நம் வாழ்வில் நாம் உணர்ந்திருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறது, வெளிப்படாமல் மறைபொருளாய் இருந்த ஒன்று இன்றைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தூய ஆவியினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் இரக்கம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் மன்னிப்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து தருகிற அமைதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை தூய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஒரு காலகட்டத்தில் கண்ணுக்கு அது புலப்படவில்லை, செவிகளுக்கு அது எட்டவில்லை, மனித உள்ளம் அதை அறியவில்லை. ஆனால் இன்றைக்கு இறை வாக்குகளை நிறைவேற்றக்கூடிய இறைமகன் இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததனால், அவர் உன்னை போல என்னை போல மனுவுரு எடுத்து நம்மோடு வாழ்ந்ததினால், அவர் நமக்காக பாடுகள் பட்டு சிலுவை சுமந்ததினால், நமக்காக கல்வாரியில் ரத்தம் சிந்தியதனால், அந்த சிலுவையிலே உயிரை கொடுத்ததனால் அந்த மறைபொருளானது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த மறைபொருளை அறிந்து கொள்வோம், உணர்ந்து கொள்வோம். உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் அன்பிற்கும் இரக்கத்திற்கும் மன்னிப்பிற்கும் இடம் கொடுத்து நல்ல கிறிஸ்தவர்களாய் ஆம் என்றால் ஆம் என்றும், இல்லை என்றால் இல்லை என்றும் வாழ்கிற சாட்சிய வாழ்வு வாழ்வோம். ஆமென்.